கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 120 சங்கீதம் வசனத்தில் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ நீங்கள் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீங்க, இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, அநேருக்கு பலவிதமான நெருக்கங்கள், வியாபாரத்தில் நெருக்கங்கள், படிக்கிற இடங்களில் நெருக்கங்கள், குடும்பத்தில் நெருக்கங்கள், இருக்கிற பகுதியில் நெருக்கங்கள், வேலை செய்கிற இடங்களில் நெருக்கங்கள். தேவ பிள்ளைகளே, அநேக காரியத்தில் நெருக்கத்தில் இருப்பீங்க. எதோ பிள்ளைகளே, இன்னும் கடங்கிற ஒரு நெருக்கம் என்னை நெருக்கிறது. அநேக கடங்காரங்க என்னை நெருக்கிறாங்க, என்ன பண்ண ஏது பண்ண என்று சொல்லி தேவ பிள்ளைங்க நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, மனுஷனை கூப்பிடாத. தேவ பிள்ளைங்க, மனுஷனை போய் கையேந்தாத, நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுவியும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது இந்த நாள்களே எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும், நெருக்கத்தில் விடுவிக்க முடியும். வேறு எந்த மனுஷனாலோ, எந்த பணக்காரனாலோ, எந்த அரசியல்வாதியோ, எந்த தெய்வ பிள்ளைங்க யாராக இருந்தாலும் அந்த உலகத்தில் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது. நீங்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பல இடங்களுக்கு நீங்கள் அலைந்து திருந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விடுவீடே கிடையாது. உங்களுக்கு விடுவிக்கிற, நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும். வேற யாரால, எந்த கொம்பனாலும் உங்களை விடுவிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, என்னை இந்த நெருக்கத்திலிருந்து விடுவியும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனை விடுவித்தவர், தாவீதை விடுவித்தவர் உங்களையும் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, தகப்பனே, தாயே, வேத வசனம் சொல்லுகிறது, எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருக்கீங்க. இந்த மாதத்தில் அநேக தேவை நெருக்கம் இருக்கிறீங்களா? குடும்ப நெருக்கம், ஒருவேளை தேவ பிள்ளைகளே அந்நீரால் நெருக்கப்படுறீங்களா? தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்தாக சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அதே போல இந்த நாட்களிலே எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கோடி சோதரம்பா, நெருக்கத்தில் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன செய்யணும் எனக்கு தெரியலன்னு சொல்லி அப்பா, அந்த நாளில் நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்க முடியாது சொல்லிக்கோ. எல்லாம் நெருக்கம் ஆண்டவரே, கடன் பாருங்கிற நெருக்கம், மற்ற மனுஷனால் வர்ற நெருக்கம், குடும்பத்தில் வர்ற நெருக்கம், வேலை செய்கிறவர்கள் நெருக்கம், தொழிலில் வர்ற நெருக்கம், எப்போ ஏற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி உம்மை நோக்கி கூப்பிட பொழுது நீர் பிள்ளைகளுக்கு இறங்குற தேவனே சோத்திரம். இந்த நாளில் இறங்குவீராக. ஐ லிவ் இட் டச் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே சோத்திரனப்பா, இந்த நெருக்கத்தில் எல்லாம் இருக்கிற எல்லா பிள்ளைகளை விடுவீங்க. உங்களுடைய நாமத்தை நல்லாட்டுங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். தேவ பிள்ளையே, கலங்காதங்க. நெருக்கத்தில் இருக்கிற தேவன் உங்களை விடுவிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவிப்பார். தைரியமாக இருங்க, திடமனதாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. அமேன், அமேன், அமேன்.